தெரிஞ்சோ தெரியாமலையோ என் பொண்ணு உங்களுக்கு வாக்குப்பட்டு வந்துச்சு. ஆனா நீங்க இப்படியே இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. தயவு செஞ்சு இனிமேலாவது இப்படி எல்லாம் என் முன்னாடி நின்னு தைரியமா பேசிட்டு இருக்க மாட்டேன். அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேச வைக்குதோ என்னமோ. பேசுனீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. ஏமா தேவனமா வந்துச்சு, நீ நான் பேசினேன். இவங்கெல்லாம் தெரிஞ்சவே இல்லப்பா. இன்னைக்கு 2ல 1 பாக்கணும்னு தான் புரிஞ்சுக்காம நீ என் எடுத்து என்ன கூட்டிட்டு இவங்க பேசுற தோரணையை ஈஸ்வரியாவே ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயம். ஆட்டோலாம் வேண்டாம்ப்பா. நீங்கதான் ஆராமிங்க. ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு ஆள் அனுப்பிதான் இந்த வேலையை முடிப்போம். காரணத்துக்கு ஒன்னும் லேட் பண்ணிடக்கூடாது. அது மட்டும் இல்ல, வேணாம், என் பேரு மட்டும் வெளியே வந்துடவே கூடாது. புரிஞ்சுதா? வேணாம், அதெல்லாம் உங்க மேல சந்தேகம் வராம நாங்க பாத்துக்கிறோம் மேடம். தைரியமா போவ. வீட்டோட மூல முடுக்கி எங்க அப்பே அவளை நினைக்கும் போது எனக்கு காண்டாகுது தெரியுமா? சொன்னா மேலும் ஆன் பண்ணாங்க. நீங்க என்னடாதான் பணம் கேட்கிற அதே இதுன்னு சொல்றீங்க. மனநிலை சரியில்லாம போறதுக்கு மருந்து கொடுத்த அந்த வைத்தியர மகவும் கண்டுபிடிச்சித்ரா. கௌதமா போலீஸ்ல பொறிச்சு கொடுக்காம விடக்கூடாதுன்னு பேசிக்கிட்டாங்க. போலீஸ் தேடி வருதுன்னு பயமுறுத்தி அவரு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண வச்சுட்டு அவனோட ஆளை நீங்க ரீச் பண்ணவே முடியாங்க. உங்களுக்கு வேற வழி இனி என்ன ஆக போகுதுன்னு மட்டும் பாருங்க. நீங்க மட்டும் இல்ல, அந்த குடும்பமே கதற போகுது. ஐஷன், நான் என்ன சொல்ல வரேங்கிறத நீ புரிஞ்சுக்க. புருஷ்பிக்கு நம்ம அமைதியா பொறுமையா இருக்கிற மாதிரிதான் இருப்பாங்க. ஆனா அவங்க அப்படி இல்ல. நேரம் வரும்போது கண்டிப்பா கொத்தி பை வாங்கிடுவாங்க. அதுக்கு ரொம்ப பயமா இருக்கு ஐஷு. அப்ப எல்லாம் பார்க்கும்போது அவங்க நடவடிக்கை ஐஷுவை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு எதுக்கு இப்படி யோசிக்க? அம்மா அம்மா சொன்ன வச்சுனா ஐசோ அம்மா என்னம்மா ஏன் இப்படி பதார ஒன்றும் இல்ல. ஏதோ சத்தம் கேட்ட உடனே